ஓகே. நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஜிகேவிலையும் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து ஜிகேவில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 12th இருக்குது, ஜாகிரஃபியில். ஓகேவா? 12th ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் வந்து இருக்குது. லடாங் அப்படின்னா மலேசியா, இது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோக்கா அப்படின்னா பிரேசில், ரே அப்படின்னா வியட்நாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஜாகிரஃபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 12th சுவாலஜியில் இருக்குது. ஓகேவா? சாதாரண சளி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு, தொண்டை வலி, இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தட்டம்மை பார்த்தீங்கன்னா கரகரப்பான தொண்டை. ஓகேவா? இதோடைய அந்த அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொறுத்துக அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சின்னம்மை. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th பாக்ஸில் இருக்கிறது, சுவாலஜியில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கலைச்சொற்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. டார்க் எனர்ஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா புலப்படாத ஆற்றல். ஓகேவா? இது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதில் நிறைய கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 7வது புது புக்கில் இருக்கு. ஓகேவா? தாரணி அப்படின்னா உலகம். ஓகேவா? இது 7வது வந்து தமிழ் புது புக்லேயே இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த களி. ஓகேவா? களி அப்படின்னா பாவகை, சனி, துன்பம், வறுமை. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்கு. அதே மாதிரி இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த ஒரு பொருட்பன்மொழி வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்லேயும் இருக்கு. நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக் வந்து 11th புக்லேயும் இருக்குது. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு. ஓகேவா? அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வான், அதாவது உயர்ந்த அப்படின்ற பொருள். ஓகேவா? அதான் மேல் பகுதி அப்படின்ட்டு நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து இந்த கொஷின். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது எதுன்னு கேட்டிருந்தாங்க. வி அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீக்கம், பறவை, இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்துட்டு இது எதோடைய அந்த பொருள் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். இது வந்து கவர்மெண்ட் பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த உகீர் அப்படின்னா நகம் அப்படின்றது பொருள். இது பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் வந்து இருக்குது. அதாவது நம்ம நியூ புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல், திரிச்சொல், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த திரிச்சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. நியூ புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது.